அப்படியே பிரிக்கிற கொட்டை வரலனாலும் இந்த மலை
மலாட்டு செடி பாத்துக்கிற மலாட்டு வேர்க்கறல ஈரமா இருந்தா எப்படி வரும் ஈரலாம் எப்படி வரும் ஈரமா தான் லொபுக்குன்னு வரும் ஈரலாத்து பிடிச்சிடுவோம் இப்படி ஆட்டு சொல்லிட்டு பெருக்கணும் போடுவோம் அது வேற குடிக்கல சொல்லுவேன் மோசமான பொண்ணாச்சு அம்மா ராசாத்தி நான் ஆண்டாட்டு பாப்பாதே டேய் அம்மா ராஜா டயர் விட்டு பீஸ் ஊத்தி வரபாக்கு பையா நீதுல ஒரு பெண்கள் வந்துட்டா தாயாகும் தமிக்காக நினைக்கணும் கட்டடம் பொண்ணு நட்டு எதுல அடிப்பு தெரியாது மானம் இல்லாத பேசுவேன் மரியாதை இல்லாத பேசுவேன் அட பொட்ட பையா அட பொறபாக்கு பையா ஏம்மா மோகன் ஏண்டா மோகன் எங்க இருக்குது இங்க பார்த்து பேசுறீங்க இங்க இருக்கிறான் அங்க என்னமோ எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்குது அதான் பீரா சாப்பிடுமா பீரா சாப்பி கட்டி தொங்க விட்டுக்கிறான் கட்டி மூஞ்ச கட்டி அங்க பேசிக்கிறோம் அப்படியா ஆட மாட்டா மொட்டை மாதிரி பையா மொட்டை மாதிரியா எத்தனை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஜமால இருந்து மொட்டை மொட்டை வாடி மொத்தம் எட்ட ஒண்ணு போட்டு நொட்ட ஒத்த போடுங்க குளிக்கும் போது ஆத்துல குளிக்கும் போது மத்தியத்துல ஆளை கண்ண போய் பாக்குறேன் கூட பத்து ஆளை காணவே ஓடுறேன் பேதி புடுங்குது ஆளை கண்ண முதல்ல சாப்பாடு போய் எட்டு பார்த்தா முண்டை கட்டியா குளிக்கலாம் நம்ம பாட்ட ஒண்ணுதான் தொகுது ஒரு பக்கம் அப்படியே வந்து போய் ஈட்டு போறாங்க ஒண்ணு கேட்டு வீட்டுல வச்சுக்கோங்க சரி வாங்க வாங்க ஏன் சிறந்தான பணிவான கோடானு சபையை பார்த்தேன் இது எப்பேற்பட்ட பெருத்த சபை திருவாங்கி மகாலட்சுமி ஒப்பான சபை திருவாங்கி மகாலட்சுமி ஒப்பான சபை திருவண்ணாமலம் அவர்க்கும் இதோ தண்டராமத்தை விட்டு அடுத்த சாப்பிட்ட நமக்கு இல்ல தாய் கிராமம் தாய் திருநாடு கரணாப்பட்டு நகரம் முதல்ல வாயிலாம் கூட ஜமால வச்சுக்கிறாங்க நம்ம மெட்டல் பைத்து லூசு பூரா கூட ஜமால வச்சுக்கிறாங்க ஒருத்த கரும்பு வெட்டணும் ஒருத்த கொஞ்சம் பாத்து யாருக்காக நானும் யாருக்காக யாருக்கு தெரியுமா சங்கர் காலம் ஆயிட்டாருமா சங்கர் செத்துட்டான் அவர் காலமாக நான்காம் மதியோடி வேண்டும் தேவன்ட்டுக்கிறமா காலங்கட்ட புண்ணியவான் அத மறந்த மாமாத ஐயா ஒரு மனிதனா பிறந்து விட்டார் பாவத்தை சேர்க்கணுமா புண்ணியத்தை சேரணுமா ஆமா புண்ணியத்தை சேரும்போது தான் தெருக்குத்தமையும் மனித பிறந்தோம் சில காலம் வாழ்ந்தோம் பிறகு இறந்தோம் இது பொய்யுலகம் நம்ம வாழ்த்தது பொய்யான உலகம் நமக்கு சொந்தமான உலகம் மேலுக்கு அதுதான் நமக்கு நிரந்தரம் வைக்கிற குழி கூட நமக்கு சொந்தம் கிடையாது அப்படி இருந்தாலும் மோகன் ஐயா இறந்தது முன்னிட்டு ஒரு கூத்து ஐயா மோகன் ஐயா இது கணக்கு பார்க்கிறான் யமனுக்கு காலன் ஒரு பயிர் உண்டு அப்போ ஒரு மனிதனா பிறந்துட்டா இந்த பூமியில பிறக்கும் போது பின்னாடி எழுதி பிரம்மதேவனுக்கு முன்னாடி வாசித்து சாம்பலாபுரி ஆண்டு வர முடியாது யமதர்மத்துல நம்மளுடைய கணக்கு ஒப்படைச்சிருவாங்க நமக்கு ஒரு நாள் அங்க கைந்து போட்டு போனாலும் ஒரு நாள் நமக்கு கூடிக்கிட்டே போகும் ஆமா அப்போ இந்த உடலை விட்டு உயிர் போயிட்டா இந்த காத்து எங்க போவோம் இது காய சேர மண்ணோடு நம்ம காத்து சேர விண்ணோடு கடவுளுக்கு உன்னோடு எப்பா துணையோ அப்போ இந்த உடலை விட்டு இந்த உயிர் போச்சுன்னா இந்த காத்தோட காத்துல போய் சேர்ந்து விடுமா இந்த ஜென்மம் இந்த பூமிக்கு சொந்தமாயுது ஆமா அப்ப செத்துட்டா இப்ப ஆட்டாட வந்துட்டேன் திடீர்னு ஆட்டாட வந்துட்டேன் விரிமம் கட்சி திடீர்னு செத்துட்டா ஒரு பேச்சுக்கு
ஓ பேச்சு ஏய், ஒரு வாரத்துக்கு அந்த ஓட்ட பண்ண சொல்லலாம் டேய், டேய், அதான் கம்ப்ளீட் சரி விடு செத்துட்டா உடல் விட்டு உயிர் போயிடுச்சுன்னா காத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சுதான் ஆமா, பேரு புகழ் பதவி எல்லாமே போயிடும். ஆமா. அப்ப நீ செத்துட்டவன என்னன்னு சொல்லுவாங்க? போனா அந்த கட்டிக்கார அப்ப தூக்கணும்னு சொல்லுவாங்க. தூக்குட பணத்தை இந்த பணத்தை தூக்கு ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. காத்து போகும்போது எல்லாமே போயிடுச்சு. சேர்த்து வச்ச சொந்த பந்தம் ஆடு மாடு வீடு வாசல் ஆமா. எல்லாமே பொட்டில பத்திரமா தான் இருக்கும். பத்திரம். பத்திரம் ஆமா, ஆனா நீ இருக்க மாட்டே தம்பி. நம்ம இருக்க மாட்டோம். ஆமா. என்ன சொல்றான் ஆமாண்டா. ஐயோ ஏய், நான் வேற போட்டில ஒரு ரூபாய் காசு வச்சுட்டு வந்துக்கிறேன் எவடா ஒரு ரூபாய் நெத்தி வைக்கிறதுக்கா? அப்பேற்பட்ட மோகனையா இருந்தது முன்னிட்டு அவருக்காக இந்த ஒரு நாடகம் நாடகம் அப்படின்னாலும் கலைஞர் புண்ணு ஐயருடைய பாதத்துக்கும் அமிர்தமணி தாத்தனுடைய பாதத்துக்கும் இந்த நாடக ஆசானுக்கும் நாடக நண்பருக்கும் இந்த கோடைக்கு நிர்வாக சக்கரவர்த்தி ஆறு ஒரு தம்பி தம்பி அசோக் அவருடைய பாதத்துக்கும் அமிர்தமணி தாத்தனுடைய பாதத்துக்கும் நாடக ஆசானுக்கும் நாடக நண்பருக்கும் உமக்கும் இந்த அடிவன் கோட்டான விளக்கம் அதான் தெரியும் விளக்கம் தெரியாது. நான் யாரு ஊர் பேர் ஒண்ணும் தெரியாதா? மஞ்சுளா மஞ்சுளா அந்தாண்ட போவாத. சரிம்மா எங்க போற? மஞ்சுளா டேய், என்னோட பேரு மஞ்சுளா. மஞ்சுளா 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 குந்துரா டேய், சுருக்கமா சொல்ல போனா மஞ்சு. மஞ்சு 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 சுருக்கமா சொல்ல போனா மஞ்சு. மஞ்சு மஞ்சு இன்னும் சுருக்கு போனேன் மஞ்சுளா. அப்போ என்னுடைய நாடு இருக்கிறது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? சொல்லுமா ஜெயவாபுரி பட்டணத்தில் மாட்டேனா ஒரு பகுதியா இருக்கு. வடகொண்ட வீதி, சந்திரபாபுரி வீதி, 64ஆம் நம்பர் தெரியாத இந்த நம்பர் இந்த தமிழ்நாட்டுல ஒரு பையன் இருக்க மாட்டான். உள்ள வேண்டானே 64ஆம் நம்பர் தெரியாதா? ஒரு பையன் இருக்க மாட்டான். அந்த நம்பர் தான் ராசியான நம்பர். 64ஆம் நம்பர்னா யார் வீடு தான்? 64 நம்பர் கூட தெரியுமா? ஏய், எனக்கு தெரியாதா? ஏய், டேட்டா சூனியம் வச்சு. ஏப்பா, இந்த 64ஆம் நம்பர் வீடு தெரியாத தமிழ்நாட்டுல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் பாராளுமன்றம் டெல்லி வரைக்கும் தெரியுதா பையா? எனக்கு தெரியலமா எங்க அம்மா யார் தெரியுமா? எங்க பாட்டி யார் தெரியுமா? ஏய், குப்புதாசி மகள் சுப்பு. குப்புதாசி மகன் சுப்பு எங்க பாட்டி பேரு குப்பு, எங்க அம்மா பேரு சுப்பு. சுப்பு என் பேரு மஞ்சுளா. மஞ்சுளா தலைமுறையா நாங்க அம்மா திருப்பி சொல்ல குப்பு 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 சப்பு ஏய், அப்போ எங்க பாட்டி தலைமுறை இருந்து ஆமா. எங்க அம்மா தலைமுறை என் தலைமுறை வரைக்கும் வெயில போய் கஷ்டப்படாத பணம் சம்பாதிக்கிற தம்பி அவ்வளவு பணம் பையா. வெயில போய் கஷ்டப்படாம 15 மாதிரி தான் எவ்வளவு எல்லாரும் வேலைக்கு போனா படுத்து நடிக்கலாம். வேறு வழி போட படுத்து நினைக்கலாமா? ஏய்,
எப்பா அப்ப எங்க பாட்டு தலைமுறை எங்க அம்மா தலைமுறை என் தலைமுறை வரைக்கும் நாங்க பணத்தை சலிக்க மாளாது என்ன மாளாது 6 ஆளை வச்சுக்கிற கூலியால இந்த பணம் ஏறதுக்கு. ஆமா நாங்க என்ன வேலை செய்யறது தெரியுமா? கேளு. ஒரு டீச்சரா இருக்கிறேன். ஒரு டீச்சரா, ஒரு ஆயமாவா, நோ நீட் ஷாட், ஒரு நர்ஸா, நோ ப்ளீஸ், ஒரு டாக்டரா, இங்கிலீஷ் பேசக்கூடாது, ஒரு மினிஸ்டரா, அதை விட பெருசு. என்ன சொல்ற? ஆமா இருப்பீங்களா? அதை விட பெரிய காசு. ஒரு கலெக்டர், IPS நோ 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 நோ, பிரதமரா இருப்பீங்களா? நோ ப்ளீஸ் நோ வாயு. நம்ம ஜெயில டோன் இங்கிலீஷ். ஒரு உடம்புல ஒரு சொட்டு வேறு வராத பணம் சம்பாதிக்கிறாள். தமிழ்நாட்டுல நான் வந்துட்டா எவ்வளவு? எந்த ஊர் ஆடுறதுக்கு போனாலும் சரிதான். ஏய், அப்போ நான் செய்யற தொழில் எப்பேற்பட்ட தொழில்? பெருத்த தொழில். ஆமா என்ன வேலைமா? எங்க எட்டு ஆபீஸ் சேலம் பெருமா ஸ்டாண்ட் தான் எங்க எட்டு ஆபீஸ். திருவண்ணாமலை ஒரு கேஸ் செயலர் பேரு ஒரு சின்ன வங்கி. ஏய், எங்களுக்கு என்ன வேலை தெரியாதா தம்பி? ஐயா என்னப்பா நான் என்ன வேலை செய்யறது தெரியுமா? ஏய் என்ன வேலை தெரியுமா? ஐயா அட நான் கண்ணை காட்டி காசை வாங்கும். எங்க வருக்கு எப்பேற்பட்ட பழக்கம் இருக்கு தெரியுமா பையா? ஹலோ வாங்க. ஐயோ என்ன வேலை தெரியுமா? டேய் வரக்கூடிய ஆளை கண்டு நாங்க எப்படி பாப்போம்? பாப்பா சந்தோஷ் அது வந்த வாரம் வரைக்கும் எவ்வளவு அறிவா கட்டிக்கிற மாதிரி பாட்டு. அந்த பால் குண்டான சேர்த்த மூடு. ஏய் எப்படி? ஐயோ ஐயோ, அது மட்டுமா? ஐயா என் இடையப்பா அது நான் இடைய காட்டி காசை வாங்கும். இடுப்பு காட்டி பணம் சம்பாதிப்போம். அப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கிற தம்பி அங்க போய் நாங்க நிப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க எப்படி பேசுவோம்? எப்படியா? நீ ஒரு ஆளை கூப்பிட எப்படி கூப்பிட? ஐயா வாடகை கூப்பிடுவேன், வாங்க வாங்க சொல்லுவேன். பேரை சொல்லி ஏ ராமசாமி இங்க வா, கோயில்சாமி வா, ஏ ஏழுமலை இங்க வா, சங்கர் இப்படி வா. வா. அப்படி வாயால பேசி கைதாடி
விட்டு நீ ஆளை வர வைப்பேன். ஆமா. ஆனா நாங்க பண்ற தொழிலுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணினா அப்படியே சுத்தி கண்ணு மேயும். கண்ணு மேயும். எவன் காசு வச்சுக்கணோ எப்படி அப்படி மேயும் போது இந்த மாமா எதிர உட்காந்து இந்த மாமா இவர மாமா. இந்த கிணறு வந்த மாமா என் மேல ஆசைப்பட்டாரு. அப்போ ஓகே I love you. Same to you. Go now. அப்போ அவர் என் மேல ஆசைப்பட்டாரு. அப்புறம் என்ன தர பண்ணா அவர் ஆசைப்பட்டாலும் கொண்டு போய் வேற ஆளுகிட்ட விட்டு காசு வாங்கி விடுவாரு அவரு. மாமா இந்த மேல ஆசாமு இந்த மாதிரி பஸ்ல வலிப்போம். ஏ கண்ண பார் மாமா என்ன பாரு அவர் என்ன பாக்குறாரு. இந்த பாரு ஆமா கண்ணால பேசி கண்ணால மணிக்கு கண்ணால வா என்று கூப்பிடுவோம். கண்ணால தான் பேசுவோம். அப்போ என்கிட்ட எவ்வளவு திரும்ப பணம் என்கிட்ட வந்தா என்ன பாக்கணும்னா 10,000. ஓ பாக்கெட்னா 10,000. என்ன பாக்குறதுக்கே 10,000. பாக்கெட்டே 10,000. நான் உன்ன ஏகத்துக்கு எத்தினாரு உன்னை பார்த்து 10,000மா? பாக்கணும்னா 10,000. பார்த்த கரண்ட் பண்ணல. கரண்ட் கம்பெனி மட்டும் காக்கா ஓட்டுங்கறா. காக்கா ஓட்டுங்கறா. டேய் பாக்கணும்னா 10,000. என்கிட்ட உட்கார்ந்து பேச 15,000. என்கிட்ட படுக்கணும் 32,350 ரூபாய். படுக்குன்னா 32,330. இந்த மூணு தான் தின்னுவீங்களா நீங்க? ஆமா ஏமா போன் பண்ணுமா? ஒரு ஆள் என்ன வரணும்? உங்களுக்கு Facebookல தான் அதிகமா லைக் வரும், கமெண்ட் வரும், ஷேர். ஏய் கடிகாரா. போன் வந்து பேசேம்மா. ஏய் கம்முடா அடங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் அண்ணா. சொல்லுங்க சார் யாரு நரேந்திர மோடியா? இல்ல பாலே லைட் அவளுக்கு பேசுறேன். ஆண்டி சேர் ஒயின் ஷாப்புக்கு இருக்கீங்களா போனு? ஐயா நரேந்திர மோடி அவர்களே ஆம்புலன்ஸ் டிரைவர். தேதி வரீங்களா என்கிட்ட? ஓ தேடி வர. ஏது இல்லையே. ஐயோ புக்கிங் ஆகி போச்சு ஃபுல்லா. ஆடி பாத்து புள்ள இருக்கு. நம்ம லைட் யூடியூப். என்கிட்ட வரணும்னா தை மாசம் போய் அன்னைக்கு வாங்க. இந்த கதை தொழில போட்டு கொளுத்துறாங்க பாரு. அப்பா அப்படி எப்படி எல்லாம் மழை சம்பாதிக்கிறோம். என்கிட்ட பேசணும் 10,000. என்ன பார்க்கணும் 10,000. பேசணும் 5,000. என்கிட்ட போடுக்கணும் 32,300 ரூபாய். அப்படி வந்தா தம்பி இப்ப தச்சவே என்கிட்ட ஒரு ஆள் இல்ல. ஆளு இல்லையா? இப்ப என்ன வேலை செய்ற நீ? ஏம்மா நான் நைட்டு புறா ஆட்டாரமா ஆட்ட கடிகாரம் வச்சாறேன். எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? ரொம்ப கம்மியா அம்மா. எவ்வளவு? 4,350 ரூபாய் கொடுக்குறோம். 4,000 ரூபாயா? ஆமா. ஏய் 4,000. அடடடா ஒரு நாளைக்கு அங்க எத்து வைக்க வேற ஸ்டிக்கர் போட்டு அந்த ஒரு பொட்டோட விலை 4,000 ரூபாய். அப்பா எப்படி மத்தல வர்ற? ஸ்டிக்கர் போட்டா. ஓ ஸ்டிக்கர் போட்டு வைக்க கூடிய ஸ்டிக்கர் போட்டு 4,000 ரூபாய். ஒரே ஒரு பொட்டு. ஸ்டிக்கர் போட்டா 10,000. அண்ணா என்கிட்ட நீ வேலைக்கு வந்தனா ராத்திரி 10 மணில இருந்து வெளியில 6 மணி 7 மணி வரைக்கும் நான் ஆட முடியும். இந்த காசுக்கு ஏன் வரவங்க கிட்ட எல்லாம் வரவங்க போனா அடிக்கிறவங்க. அம்மா குடிக்கிற காசு 1500 அம்மா. அது அடி வாங்குற இடத்துல எனக்கு ஒரு முறை இருக்கு. என்கிட்ட வந்தா உடம்புல ஒரு இந்த நகத்துல ரொம்ப அழுக்காவாது. என்ன சொல்றா? உடம்புல ஒரு சொட்டு வேறு வராது. என்கிட்ட வேலைக்கு வந்துட்டா 22,000 ரூபாய் உனக்கு ஒரு நாள் சம்பளம். ஒரு நாளைக்கா? ஆமா. எதிரேறி அடிக்கலாம். என்ன அப்படி? 22,000மா? 22,000 ரூபாய். அம்மா அந்த வேலைக்கு நான் வரேன் அம்மா. இந்த வேலை விஷயம் பண்ணிட்டு வா. ஈரல போய் டவுஸ் பண்ணிட்டு வரேன். ஏய் யாரோ வாடா. இல்லடா. யாரோ முண்டா. என்னடா மரியாதை குறையுது? ஏய் என்னம்மா என்னாச்சு மாட்டாரா? உங்க அம்மால 20,000 என்ன என்ன மொத்த 20,000 ஏடா கண்டலுக்கு போற கம்னாடி என்னடா ஆச்சுடா? வா ஆட்டத்துக்கு வர முடியாதா? ஏ அம்மா 20,000 டேய் பித்தங்கலியா? ஓ என்னடா உனக்கு 20,000? வா ஆட்டத்துக்கு வர முடியாது. ஏடா? உன் சம்பளம் எனக்கு பத்தலடா. என்ன ஏமாத்துற நீ? அதிகமான சம்பளத்துக்கு நான் போறேன். என்ன வேணும்? வா வா ஆட்டத்துக்கு வர முடியாது. நான் இடத்துக்கு போறேன். ஏய் போனவனே இரு மாதிரி மந்தாண்டி தான் எல்லாம் சொன்னாங்க. ஏய் நான் இடத்துக்கு போறேன். வேலைக்கு வந்தா ஏய் ஜீவா உன் ஆட்டோல வந்துடா. உன் கால்ல போடு விசாரி போறடா. ஏய் ஜீவா ஆடி மாசம் 30 உன்னை நம்பி சாப்பிட வாங்கி வச்சுக்கிறேன். அதனால உன் காலில் கூட உயிரிடா.
ஏய் அரவா போடா வரக்கூடாது. வர முடியாது அரவா போடா வர முடியாது வந்தா போறாரு, செருப்பாலாடி. வந்த உன் ஜமாக்கு திரும்பி நான் காலை வச்சுனா உன் காலுக்கு ஒரு ஷேர் பேர்த்து கண்ணத்துல ஆடுறா டேய் அப்படி திரும்பி வந்தா கட்டேசி நான் ஒண்டி அடிக்க மாட்டேன் எங்க கம்பெனில 16 ஆட்டோக்காரங்க இருக்காங்க அத்தனை பேரும் உன்னை செருப்பாலே அடிப்பாங்க கண்டி வந்தாதான் அடிப்பேன் வர மாட்டியா வரமாட்டேன் 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 நான் போய் வாத்துட்டு பேசுறேன் போடா சரி போ வந்துடுறேன் இம்மாடி வரமாட்டேன் டேய் தங்கராம வர காலுக்கு ஷேர் போடுறேன் டேய் ரோபர்டா வாடா மாஸ்டர் போஸ்டர் சொல்லணும் வாடா போடா சொல்றா ஏ ஜீவா ஏய் ஆடி போய் ஆவடி போய் 25 பைசா மாத்திட்டடா வரமாட்டேன் ஏய் என்ன முடியாது வாங்க ஜீவா சார் உட்காரு ஜீவா சார் சொல்லணும் ஓஹோ அப்படி வரமாட்டேன் வர முடியாது சரி போடா அப்புறம் போடா பையா ஜீவா சரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறியா அட கடனு போட்டு போயா எந்த வேலைக்கு போற பின்னிய தெரியல மாத்துறீங்க அது போய் கேட்டு வா போ இது முதல்ல பொண்டாட்டி சொல்லுகிறேன் கொண்டாடிட்டியா ஏன் பொண்டாட்டி விட்டாரு என்னடா யாரு அவன் ஓ சரி என்ன பண்ணுகிற உட்காந்துக்கிறேன் உக்காந்துக்கிறியா அந்த கூடு விட்டு இரு என்னத்துக்கு ஏய் ஏன்டா என்னது சாட்டை குடுத்து தருவீங்க உன்கிட்ட கட்டிட்டு வந்து கபினேட்டி ஒரு வாரம் சோறு குடிக்காம சுத்தா தச்சு கஞ்சா காய்ச்சி குடிச்சிருக்கிறோம் இந்த ஓட்டு ஊட்டி நீ சொல்ற கஞ்சி எங்கடா போய் தாங்கிறது வெள்ளாடு போய் ஏய் அதையாச்சு கட்டுதான் ஏன் பெருமாள் கட்டிச்சு ஒரு நாள் 20,000 ரூபாய் சம்பளம் ஒரு நாள் மாமா பாடுறா சாப்பிடுறியா மாமா பணம் போடணும் வாங்கி கொடுப்போங்க தேவடியா முட்டா டேய், ஏழை விசில் வாங்கியா. போய் கொண்டு வரேன் ஏய் கூட்டு இடி அப்படி வர நான் எடுத்துட்டு போ மாமா ஏய் அம்மா நீ சம்பளம் கொடுக்குற ரேட்டு தான் என்ன வேலை கேக்குறேன். என்ன வேலை அது டேய், என்கிட்ட வேலைக்கு வந்துட்டான். நீ ஏசி ரூம் போட பெட்ல படுத்து தூங்கலாம். என்ன சொல்ற கறி சாப்பாடு, மீன் சாப்பாடு. பெட் காப்பி என்ன ரூமா பெட் ஏசி ரூம். ஏசி ரூம் ஆமா. ஏன் ஏசி ரூமுக்கு ஏன் போகணும் எவ்வளவு ஒரு கோட்டை சாப்பிடுற? ஒரு கோடி தான் சாப்பிட்றேன் 145. என்கிட்ட வேலைக்கு வந்தா ஒரு பெக்க 7,000 ரூபாய். ரொம்ப காசு தரங்க ஆமா. கைகத்தும் பார்க்கலாம், கையில தவள கடைசியில் எமலோகத்தையும் பார்க்கலாம். அங்கதான் வச்சிருக்கேன் டேய், என்ன மாதிரி தெரியுமா? என்கிட்ட வேலைக்கு வந்துட்டா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டு, வெள்ளை துண்டு, நெத்தி நிறைய விபதி வட்ட, சந்தன பொட்டு, அக்கல வைக்கிறதுக்கு ஆண் பேர் கொடுத்துருவோம். ஆண் கேட்டா போன் நம்பர் கொடுப்போம். போன் நம்பரு ஆமா. அங்க கொண்டு போய் ரோட்ல போய் நிக்கணும். ரோட்ல போய் நேரத்துல பண்ணா ஒரு ஆளை கூட்டு வரணும். ஆபீஸ் வேலை இருக்குமா ஆளை கூட்டு வரணும். ரூம்ல தள்ளி என்ன வேலை தெரியுமா? சொல்லுமா ஏய், என்ன வேலை தெரியுமா? மாமா மாமா சாப்பரு நானும் அந்த ஆளும் ரூம்ல இருக்கும்போது அந்த ஆளுக்கு தலை அப்படியே ஆடும். எப்படி இப்படி ஆடும் அப்போ வந்து என்ன பண்ணும்? இப்படி தலை பிடிக்கணும். தலை பிடிக்கணும் ஆமா. திடீர்னு கரண்ட் நின்று போச்சுன்னா விளக்கு ஏத்தி எங்களுக்கு விளக்கு காட்டணும். எங்களுக்கு கூட்டி வைக்கிற வேலை. ஐயோ கர்மாந்திரமே நான் மாட்டு வந்துட்டா வேற கட்சி அத்தோக்கு இருந்திருப்பேன். அத்தோக்கு 4,500 ரூபாய் சம்பளம் கொடுத்தான். நல்லா மரியாதை பார்த்துக்கிட்டாரு. அவன் எழுந்திருப்பே தேவையா தலை பிடிக்கும் வேலை பிடிக்கும் விட்றா. எனக்கு தெரிஞ்ச மாற்றி மாட்டேன். ஆஜர நல்லா
என்ன ஜாஸ்தி time? என்ன சப்போர்ட் எங்கடா காலியா ஏய் காவட டைம் இதுடா ஏங்க ஒரு மெட்டி ஆளாரும் இவா ஆ டேய் என்னடா அங்க போய் உன்ன வச்சிட்டு வரலாம் ஐயா கூட விடி வச்சிட்டுங்க ஒரு பச்சை தண்ணி கூட தேவை போட கம்மியாச்சு என்ன நீ மரியாதை அதிகமாகுது சரி விடு நீ கேன்சல் அந்த வேலைக்கு நானே வந்துடுறேன் தேவையில்ல நீ எப்ப பணம் கட்டு போக கட்டாண்டு போற இன்னியோ நாங்க அப்பவே நத்தா முடிச்சு சந்திர பிடிச்சிட்டோம் யாருன்னா முடியாது நான் என்ன தூரம் கட்டிக்கிறேன் என்னது? பாருங்க ஏய், நீ வரல தேவை ஆட்டாத்துக்கு வந்துங்க ஓ ஆட்டாத்துக்கு ஐயா கறி சாப்பாடு என்னதுக்கு வந்த ஆட்டுக்கு வந்துங்க நான் சொல்லிட்டு போனேன் என்ன சொல்லிட்டு போனேன் வர முடியாது சொன்னேன் ஐயா ஆத்து பக்கம் 60 ஏக்கர் விக்கிறதுக்குறாங்க என்ன வேலைக்கு போற சொன்ன இதை விட பெரிய வேலைங்க வேலைக்கு போறது சொன்னேன் இதை விட பெரிய வேலை எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு 20000 எவ்வளவு 20000 20,000 ஆமா அந்த 20,000 சம்பளத்தை நீ போ பாத்துப்பா ஐயா காலை கூட பிடிக்கிற சாமி நீ காலையே முடிக்குதே அங்க போ இதை விட ஐயா ஏன் சொல்லுங்க சரி மாத்திரம் கெஞ்சிரு அந்த கெட்டிக்காரன் நீ ஆடு ஆனா சம்பளம் நான் எதிர்பார்க்கறேன் நம்மளாம் கொடுக்க வேணாம் 4300 ரூபாய் கொடு ஓ 4,300 ரூபாய் இதுதான் எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஃபர்ஸ்ட் 4500 ரூபாய் 4,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு நைட்டு சம்பளம் கொடுக்கணும் ஆனா இன்னில இருந்து எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து 500 ரூபாய் தான் சம்பளம் அதே பெரிய சம்பளம் யாரு தேவடரோ அந்த 500 ரூபாயும் இதே மாதிரி ஏன்னா ஒரு தப்பு செஞ்சா அந்த 500 ரூபாய் பிடிப்பு ஏங்க 20000ங்க சரி வாடா சந்திர வாடா இது மந்திர வச்சுக்காதே ஓ மந்திர வச்சுக்காதே வாடா ஐயா ஒரு மெட்டி 7000 யாரு தேவடரோ இப்போ நான் என் பொண்டாட்டி சொல்லிட்டு வரேன் மாமா சரியா ஊட்டி இடிச்சுட்டியா யோ ஊட்டி இடிச்சு சரமட்டமா ஆக்கி 3 கம்பி 4 செங்கல் வச்சு 2 மாடி கட்டிக்கிறேன் அது தேவடைய யாரு கட்டிடுச்சு மாமா நீ தானே இடிக்க சொன்ன மாமா எல்லாரும் போய் நான் மோந்து போயிட்டு மாமா 60 ஏக்கர் ஊட்டி இடிச்சிட்டுனா அந்த கம்பி கடைக்காரன் நேத்து வந்து காசு கேட்டான் மாமா எங்க மாமா ஆடுறதுக்கு போயிட்டு வந்து தருவன்னு சொல்றனா அவன் என்ன கோயிப்பிட்டான் ஐயோ நான் போனேடா கட்டிக்காரன் பொண்டாடி போயிட்டுக்கிறான்டா கம்பி கடைக்காரன் நாளைக்கு வரேன்னு சொல்லிடுறான் அப்படிலாம் இருந்தவனால் எப்படி சிரிக்க குளிக்க நடப்பது செருப்பு குப்பையில் கிடப்பது அதாவது ஒரு பெண்களுக்கு வயது 16 வயதுல இருந்து 35 வயசுல ஒரு பெண்களுக்கு மவுசு சிட்டி வரல இன்னும் வரல பெட்டு காப்பி வரும் ஏய் எனக்கு தாசிரி எப்படி தெரியுமா பேர் வந்தது பணம் இருந்தால் தா 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 பணம் ஆயிடுச்சு அவங்கிட்ட சி நீ நண்டு வரும்போது உச்சாரா இருக்கணும் அப்போ 2 சேர்த்தா தாசி பணம் இருந்தால் தா பணம் இல்ல சி ஓ தாசி அப்படி பேர் வைத்து அப்பா திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து ஏற்கனவே இப்படி இருந்தால் தான் திருச்செந்தூர் முருகர் கோயில் மானாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடுவது பழக்கம் அப்போ அந்த நாட்டு மன்னர் ஒருவர் வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுத்தார் அப்ப எனக்கு பரிசு கொடுக்கும்போது லேசா அவர் கை கிள்ளிட்டு பையா கை பிடிச்சிக்கிட்டா ஆமா அவர் அந்த எல்லாம் கூட்டம் கலைஞ்சு அவர் அந்த விட்டு போகவே இல்லை இதுதான் சமயம் என்று சொல்லி அவரை 3 வருஷமான தச்சியமே வச்சுக்கிறேன் பையா வச்சிருக்கிற ஆமா பத்தினா இருந்தாலும் தேவடியா இருந்தா நான் இப்ப பத்தினே இருக்கிறேன் ஆமா அப்படினாலும் இன்னைக்கு மாமா ஆளை காண ரொம்ப நேரம் பாக்குறேன் அதனால சீக்கிரமா ஓட்டமா ஓடி என் மாமா இருந்துட்டா சீக்கிரம் கொண்டு வரியா சமையலே அதாவது தேவா தாசியாக வெட்டுவார் அதனுடைய மாமா விளங்கக்கூடிய சாந்த அழைக்க சாந்த சீலன் தருப்பார் பேசிட்டு